மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து ஒரு 100 டேஸுக்கு நம்மளோட சேனல் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகுது. எவ்ரிடே நம்மளோட வீலாக்ஸ் அண்ட் நம்மளோட குக்கிங் வீடியோஸ் எல்லாத்துக்கூடமும் சேர்த்து இன்னொரு ஷோவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நாளாக டெவில்ஸ் கிச்சன் மாதிரியே ஒரு ஷோ நான் பண்ணணும், நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்டயே நான் நிறைய வாட்டி ஐடியாஸ்லாம் வேறு கேட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த பிக் பாஸ் ஷோவையே நான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவும் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. பிகாஸ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும், என் ஃப்ரெண்டு உள்ளே போகிறா, ஜாக்லின் வந்து உள்ளே போகிறா அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அவளுக்காகவே இந்த சீசன் ஃபுல்லாகவே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இது வரைக்கும் நான் வந்து பிக் பாஸில் ஒரு எபிசோட் கூட ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்ததே கிடையாது. எல்லாமே இந்த ஹைலைட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி குட்டி குட்டியான வீடியோஸ் இந்த இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் வைரல் ஆகிற வீடியோஸ் பார்ப்பேனே தவிர்த்து ஃபுல்லாக வந்து ஒரு எபிசோட் கூட உட்காந்து பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் இந்த வாட்டி ஜாக்லின்காக நான் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணுன்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து லான்ச் ஆன உடனே, லைக் இந்த இன்ட்ரோ எபிசோட் லான்ச் ஆன உடனே வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா எல்லாரும் உள்ளே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க முக்கால்வாசி பேர் உள்ளே இருக்காங்க. எங்கள் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிலர் உள்ளே இருக்காங்க. எங்களோட ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் சில பேர் உள்ளே இருக்காங்க. ஒரு சிலரை பற்றிலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உள்ளே இருக்கும்போது, ஓகே இவங்க பிக் பாஸில் போயிட்டு எப்படி இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்களா, இல்லை எதனா வந்து ஆக்டிங் போடுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு சரி ஓகே உட்காந்துலான்னு பார்த்தோம். அண்ட் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கடற்கடன்ட்டு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். நான் டக்குன்னு இது இப்படி தான் அப்படி சொல்லிட்டு பிரபா கிட்ட திரும்பும்போது அவனும் அதே விஷயத்த சொல்லுவான், ஓகே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதுவே வந்து நம்ம வந்து ஒரு ஷோவாக பண்ணுறோம். லைக் மக்கள் வந்து இப்போ நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே ஒரு மாதிரி மீம்ஸோ ஒரு மாதிரியா லைக் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வேறையாக இருக்கும். இது இப்படி இல்லையே இப்படி தானே சொல்லிட்டு அதை வந்து சொல்லும்போது, ஓகே இல்லை இது இப்படி தான் நாங்களும் யோசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காசிப் பேசுகிற ஷோவாகவும் ஒரு விஷயத்தை வந்து இப்படியும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியான ஒரு ஆங்கிளில் யோசிக்கிற ஒரு ஷோவாகவும் தான் இது இருக்க போகுது. அண்ட் இந்த ஷோக்கு நான் வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்கேன், அண்ட் தட் இஸ் பிக் பஸ். பிக் பஸ் அப்படின்னா வந்து BUZZ பிக் பஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அந்த பஸ்ன்றதுக்கான மீனிங் என்னன்றதை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். அது ரொம்ப பெருசாக வருது, அதனால் நான் இது சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கும். அதனால் இந்த ஷோ வந்து நீங்கள் டெய்லி சாயங்காலம் 6:30 மணிக்கு பார்க்கலாம். முந்தின நாள் எபிசோடை வச்சு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் அண்ட் 24/7 வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன ஹைலைட்ஸை பற்றியும் வந்து இந்த ஷோவில் நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஷோவை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வர எபிசோட் நான் 6:30க்கு ஷோ இந்த வீடியோ லைவ் ஆகும். இதை பார்த்துட்டிங்கன்னா முதல் நாள் நீங்கள் எபிசோட் பார்க்கலனாலும் 24/7 நீங்கள் பார்க்கலனாலும் இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எபிசோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதி சார் தான். அவர் வந்து ரொம்பவே இயல்பாக ரொம்ப ஒரு ஆங்கர். அப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கமல் சாரை பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன். இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் அவர் பேசுகிறதெல்லாம். பட் ஆனால் விஜய் சேதுபதி சார் ஆங்கர் பண்ணுறது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மள ஒருத்தர் வந்து இப்போ நம்ம விஜய் டிவி ஆங்கர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு கேஷுவலாக அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து கம்மியாக பேசுகிறாரு. அதுவுமே நமக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாகவும் ரொம்ப கனெக்டிவாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் விஜய் சேதுபதி சாரோட ஆங்கரிங். அண்ட் அவர் வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்ட்ரோ எபிசோடில் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியாக வந்து ஃபுல்லாக நம்ம வந்து 16 பேருக்கும் ஒரு இது சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு ஹைலைட்டாக எனக்கு தெரிஞ்ச சிலரை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்தர் சார் வந்தார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவரோட வீடியோஸ் எதுவும் பார்த்ததில்லை, நான் வந்து பார்க்க மாட்டேன். அதான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், பிக் பாஸ் ரிவ்யூ பார்த்தா எனக்கு என்ன புரியும் அப்படின்றதுனால நான் வந்து பார்க்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து உள்ளே போகும்போது ரொம்ப கேஷுவலாக, அப்புறமா கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒன்று வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்படியெல்லாம் வந்து பண்ணணும், இப்படிலாம் வந்து பேசணும், இப்படிலாம் வந்து நம்ம வந்து இந்த
கேமை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி உள்ளே வச்சுட்டு உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் செகண்ட் எனக்கு ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்ச ஒருத்தர் வந்து விஜய் விஷால் வந்து மற்ற கண்டஸ்டன்ட்லாம் போகும்போது ஒரு மாதிரி ஃபார்மலாக, சார் எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் சார், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பழஞ்சிட்டு நீங்கள் வந்து அப்படியா நீங்கள் வந்து இப்படியா சொல்லிட்டு சிலர் வந்து அவர் வந்து கேள்வி கேட்குறது அதெல்லாம் பண்ணிட்டு போனாங்களா. ஆனால் விஜய் விஷால் மட்டும் வந்து ஒரு என்டர்டெய்னராக இருப்பார் அப்படின்றது அவரோட இன்ட்ரோ எபிசோட்லாம் அவர் வந்து அவர்கிட்ட விஜய் சேதுபதி பேசும்போது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்தையே வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செம கலகலகலன்னு ஆக்கி விட்டுட்டு அவர் வந்து உள்ளே போயிட்டாரு. ஸோ எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த பிக் பாஸ் சீசனில் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸ்லாம் அந்த ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து இவர் அதில் வந்து ஒரு சில என்டர்டெய்னர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு என்டர்டெய்னராக உள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவரோட விஷயத்தில் தோணுச்சு. அண்ட் இன்னொருத்தர் வந்து இப்போ பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, பாசிட்டிவ்ஸ்னால் மற்றவங்க எல்லாமே ஓகே தான், வந்துட்டு எப்பவும் போல் வந்து பேசிட்டு போயிட்டாங்க, இட்ஸ் ஓகே. பட் ஆனால் நெகட்டிவாக தெரிஞ்ச ஒருத்தர் யார் அப்படின்னா, வரும்போது ரொம்ப அப்புறாணியாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப இதுவாக வந்தார். ஆனால் நம்ம தலைவன் வந்து அவருக்கு இன்ட்ரோ கொடுத்த விதமே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. இவர் வந்து என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கே தெரியாது, அவரே வருவார் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோலேயே வேறு லெவல் பங்கம் பண்ணிட்டு தான் அவர் வந்து கூப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அவரும் வந்ததுக்கப்புறமா நல்லா தாயா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நல்லா பேசிகிட்டு இருந்தவர், நான் வந்து ஆம்பளை இல்லையா சார், அதனால் ஆம்பளைங்க கூட தான் சார் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு சுருக்குன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள். நீங்கள் ஆம்பளைனா நீங்கள் ஆண்கள் ஒன்லி ஷோக்கில் சார் போயிருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி வந்து கோ எஜுகேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேட் இம்ப்ரெஷன். வந்த கண்டஸ்டன்ட்லேயே எனக்கு யார் மேலேயுமே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பேட் இம்ப்ரெஷன் வரல. ஆனால் இந்த ஆள் பேசினப்போ மட்டும் எனக்கு வந்து அந்த ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஷோக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குறுக்குறன்னு உட்காந்துட்டு இருந்தேன். போகும்போதே தலைவன் செஞ்சுட்டார். அவர் வந்து எனக்கு கிஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம தலைவன் வந்து கிஸ் கொடுக்கறதுக்கு தான் இப்படி வந்தார். வரும்போது என்னமோ ஒரு பைத்தியம் மாதிரி பேசி அதை வந்து நாசம் பண்ணி விட்டு அவர் வாயாலேயே வந்து வாங்கி கட்டி தான் போனார். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து வாயை வச்சே கெட்டு குடிச்சு வர போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. ஸோ இட் வாஸ் லைக் அவருக்கு வந்து அவர் இன்னும் ஒரு 2-3 சில வாரங்கள்லேயே வெளியே வர்றதுக்கான ஒரு அறிகுறியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் உள்ளே போயிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த 2வது எபிசோடு வரைக்கும் அவர் வந்து ஒன்றும் பெருசாக சாதிச்ச மாதிரி தெரியல. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அண்ட் லாஸ்ட் கண்டஸ்டன்ட் என்னோட ஃப்ரெண்டு ஜாக்கு போயிட்டு, நான் என்ன நினச்சேன், ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாள், ரொம்ப எல்லாரு கூடயும் டக்குன்னு போனோன்னே மிங்கிள் ஆகிடுவா. அவள் போனால்னா ஒரு 2-3 எபிசோட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, மேடம் போன உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன சொல்கிறது? ஆனால் அவள் கேட்டது வந்து ஒரு கேம் இது ஒரு கேமாக பார்க்கும்போது அவள் பண்ண விஷயம் கரெக்டு. என்னன்னா, இப்போ போயிட்டு நாங்கள் வந்து விட்டு கொடுத்துட்றோம், இப்போ எங்களுக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம், பரவாயில்ல ஒரு எபிசோடு தானே போனால் போது, நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், லைக் நாமினேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த விஷயம் இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஓகே 5-6 பேர் அந்த டெசிஷன் எடுத்துட்டாங்களே, நம்மளும் ஓகே அதுக்கு இது பண்ணியே நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் ஃபேமிலி ட்ரிப் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் கிடையாது. இப்போ ஃபேமிலி ட்ரிப்போ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்போ போகும்போது நீ அந்த ரூம் எடுத்துக்கோ, நாங்கள் இந்த ரூம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஓகே, அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு நமக்கு என்ன ஆக போகுது, நம்மளாம் கொஞ்சம் இது சகிச்சுக்கிட்டு போனால் தானே இந்த ட்ரிப்பு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்போ கிடையாது. இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ ஷோ. ஸோ எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு கம்ஃபர்ட்டை விட நான் இந்த கேமில் நான் விளையாடுறது தான் எனக்கு முக்கியம், எனக்கு வந்து தோன்றவங்களை நான் நாமினேட் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெசிஷன் எடுத்துல தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஒரு வாரம் வந்து யாராச்சும் ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டில் யாருன்னா ஒருத்தர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிடுறாரு, யாருக்குமே அவரை பிடிக்கல, இவனை வந்து கண்டிப்பாக நாமினேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடும்போது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மேல் கண்டஸ்டன்ட்டில் இது பண்ணக்கூடாது, நாமினேட் பண்ணக்கூடாது. ஒரு டிசர்விங்கே இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டை ஷோவில் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டிசர்விங்கே இல்லாத ஒரு மேல் கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்கிறது முக்கியமாக, இல்லை இவங்களுக்கு வந்து இந்த ஒரு சிங்கிள் பெட்டில் வந்து படுத்து தூங்குறது முக்கியமா, இதை தான் அவள் வந்து அங்கே போய் சொன்னால் அது வந்து எல்லாருக்குமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உள்ளே இருக்கிறவங்களுக்கு சரி, உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க, இப்போ மட்டும் மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அண்ட் வெளியே இருக்கிறவங்களும் வந்து பாதி பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வேறு லெவலில் இது பண்ணுறாங்க, அவளை புரிஞ்சுக்கிட்டாங்க. மீதி பாதி பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் என்ன போன உடனே வந்து கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாளா, போன உடனே ஒன்றும் சும்மா சண்டை போட்டான்னா இவளுக்கு தெரியுன்றதுக்காக சண்டை போடுறா, அப்படிலாம் கிடையாது. அவள் வந்து கேமை பார்க்கறதுனால தான் அவள் வந்து ஃபர்ஸ்ட்
டேவே வந்து ஆக்சுவலாக பாவம் அவள் வந்து உள்ள ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எந்தோட போயிட்டு அவளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவே ஜாக்குக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பேடான ஒரு வைப் கிரியேட் ஆனது எனக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அவள் வந்து முதல் நாளே தோண்டு போகலை, பட் அவளோட அந்த ஸ்போர்ட்டிவ்னஸும் அவளோட தைரியமும் கண்டிப்பாக அவளை வந்து 106வது நாள் வரைக்கும் கொண்டு போகுன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு ரொம்ப அன்ஃபேராக தெரிஞ்ச ஒரு விஷயம். வித்தின் 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன் நடக்குது. அந்த எவிக்ஷனும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதனா ஒரு டாஸ்க் வச்சோ இல்லை எதனா ஒன்று ஒரு டாஸ்க்கோ ஒரு கேமோ இல்லை ஒரு டெஸ்ட் மாதிரியோ சம்திங் எதனா ஒன்று வச்சு ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன் நடக்குதுன்னா இட்ஸ் அ ஃபேர் டெசிஷன். ஆனால் உள்ளே இருக்கிற ஆட்களை வச்சே வந்து அந்த அந்த எவிக்ஷன் ப்ராசஸுக்கு நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவே தப்பு. 24 ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த கண்டஸ்டண்ட்டாலேயும் ஆப்போசிட் கண்டஸ்டண்ட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க வந்து எதுக்காக அவங்கள நாமினேட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு வேல்யூவான பாயிண்ட்டும் யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படி தான் சச்சனாவை வந்து நம்ம நாமினேட் பண்ணப்போ அவங்க எல்லாருமே சொன்ன ரீசன் வந்து ரொம்பவே அன்பேராக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணமாக போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நமக்கு. அதில் எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு எனக்கு வந்து ஃபேராக தெரிஞ்ச ஒரு ரீசன் 2 பேர் சொன்னாங்க. தட் இஸ் ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் சார் சொன்ன விஷயம். ஜெஃப்ரி வந்து சொன்னால் அந்த மாதிரி எனக்கு வந்து சச்சனாவை நாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணம் அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டு. அவள் இருந்தாலும் என்னால் விளையாட முடியாது, இப்போ எதுக்கு எனக்கு வந்து ஆப்போனண்ட்டாக வந்துருவாளோ அப்படி சொல்லிட்டு ஒரு பயம். அதனால வந்து நான் சச்சனாவை வந்து இது பண்ணுறேன், நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா செகண்ட் வந்து ரஞ்சித் சார் சொன்னார், நீ வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவர் சொன்னதுக்கான எலாபரேட்டடான வெர்ஷனை தான் நான் இப்போ சொல்கிறேன். நீ இப்போ தான் வந்துட்டுருக்க, நீ வந்து இதுக்கப்புறமும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் கிடையாது, நீ இதை விட்டாலும் உனக்கு அடுத்த சீசன் கொடுப்பாங்க, அடுத்ததில் கூட நீ பார்த்துக்கலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜ் வந்து உட்காந்துருக்காங்க, அதனால் நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே, மாடரேட்டான ஒரு இது ரீசன்னு சொல்லலாம். ஆனால் நீ வந்து விட்டு குத்துறான்னு சொன்ன பார்த்தியா, இதுக்கான வேல்யூ உனக்கு தெரியல, அதனால் நீ வெளியே போ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எரிச்சலாக வந்துச்சு. அண்ட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துச்சு. அந்த தெளிவாக முடிவெடுத்த பொண்ணை வந்து தனக்கு ஆப்போனண்ட்டாக நினச்சி வெளியே அனுப்பின ரீசன்லாம் வந்து கொஞ்சம் எனக்கே கோவம் வந்துச்சு. ஏன்டா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணு. ஆனால் இந்த 24 ஹவர்ஸில் அந்த ரூல் அந்த இதெல்லாம் படிக்கும்போது இது பண்ணும்போது மற்ற கண்டஸ்டன்ட் நல்லா வயசில் பெரியவங்களாம் அங்கே இருக்காங்க. லைக் ஒரு 25, 26, 30 வரைக்கும் உள்ள ஆட்கள்லாம் அங்கே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு அவ்வளோ தெளிவாக ஒரு முடிவெடுத்து அது வந்து ஒன்று பண்ணுச்சு. பட் ஆனால் வந்து அது எல்லாருக்கும் வந்து பிடிக்கல. ஏன்னா அது வந்து லீடர்ஷிப் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன நடுக்கத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், எல்லாருமே பயப்பட வச்சிட்டா. போன அந்த ஒரு நாளில் அத்தாடி இவன் இவ்வளோ தெளிவாக இருக்காளே, இவ இருந்தாலும் நமக்கு வந்து இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அல்லோட வச்சிட்டா. அது வரைக்கும் அவள் வந்து ஒரு நாளில் வேறு லெவல் பண்ணிட்டு வந்துட்டா. அதனால அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எஸ், ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. பிக் பாஸை தாண்டி அவள் வந்து வெளியே போயிட்டு இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு அவள் வந்து வளர வேறு லெவலில் அவள் அப்போ வந்து அவள் நினைப்பா, இது பிக் பாஸ் போனதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நினைக்கிற அளவுக்கு அவள் வந்து வளர்ந்துருவா. பிகாஸ் இந்த பொண்ணு வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கா. அதனால் இந்த ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்குக்கான தலைவி ப்ராசஸ் இட் வாஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். பிக் பாஸ் டாஸ்கில் வந்து அவங்க விளையாடுறது, ஓடுறது, ஆடுறது இதெல்லாம் வந்து ஓகே. இப்போ வந்து தர்ஷிகா வந்து தலைவி ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னைக்கு நாளைக்கெலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கோடு போட்ட மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு போட்ட மேட்டரில் வந்து எனக்கு அவங்கக்குள்ளே அந்த நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. லைக் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே வரணும், எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் சைடில் ஒரு இதெல்லாம் வச்சாங்கல்ல, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சாங்கல்ல. ஆனால் கேர்ள்ஸ் சைடில் வச்சது எனக்கு என்னமோ சை, அவங்க உள்ளே வந்துட்டா நாங்கள் தான் வெளியே போகணும்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இதுவாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து விளையாடுறதில் ஸ்டாட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது பாய்ஸு. பொண்ணுங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்றது தெரில. பாய்ஸ்லாம் செம்ம தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த மென்டல் பீஸை கெடுக்கிற அளவுக்கு நிறைய டாஸ்க்கு, நிறைய விஷயங்கள்லாம் உள்ள நடக்கும். பிக் பாஸ் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்து நிறைய டாஸ்க்கெல்லாம் கொடுத்து அவங்க மென்டல் பீஸை கெடுத்து அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு மிருகங்களை வெளியே வர வச்சு அது என்னென்ன நடக்க
போது என்ன சின்ன பொண்ணமாய் சிக்கி சீரழி போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த இன்ட்ரோலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் டே அவங்களோட அந்த டாஸ்க்கு எபிசோட் வரைக்குமான ஒரு முன்னோட்டத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இன்னைக்கான எபிசோட் 9:30 வரும் இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துட்டு என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சாயங்காலம் 6:30 நம்ம பிக் பாஸ் ஷோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இது வந்து நீங்களும் நினச்சதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எபிசோடில் ஃபுல்லாக திருத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்கிற விஷயத்துலேருந்து ஒரு 10 கமெண்ட்ஸை நம்ம வந்து பிக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப இம்ப்ரெசிவான கமெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து நெக்ஸ்ட் டே நாளைக்கு ஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே போவோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு உங்களை வந்து இதே ஷோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஞ்சலி பிரபாகரன்.